ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஜெய்சிங்கர். நம்ம இந்த மனசாட்சி கல்யாண மக்களேவில் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரியான சீரியல்லாம் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த சீரியல்லாம் நம்மளை கடுப்பேற்றினாலும் அந்த சீரியலுக்காக அவங்க ரொம்ப உழைச்சிருப்பாங்கல்ல, அதனால் அந்த சீரியல்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பற்றியும் இன்றையிலேருந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ரொம்ப அலசி ஆராய போகிற சீரியல் எதுன்னா அழகு. இதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பற்றியும் இதில் நீங்கள் நோட் பண்ணாத விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியலோட ஹீரோவான ரவி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ரவி கேரக்டரை வெளில முடிச்சுட்டு போய் அடி அடிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சில் இங்கே அப்புறம் இங்கெல்லாம் ரொம்ப காயமாக இருந்துச்சு. அந்த காயம்லாம் ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சில பஞ்சாயத்துகளுக்கு அப்புறமா அந்த ரவி கேரக்டரை வெளியே விட்டாங்களா. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வில்லனை பிளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மூஞ்சில் இருக்கிறது காயம் கொஞ்சம் ஆறி இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கு அப்படின்னா அன்றைக்கி அடுத்த நாள் நடக்கிற மாதிரி கொஞ்சம் கதை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காயம்லாம் சுத்தமாக இருக்கும், இங்கே காயமே இருக்காது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. கிட்டத்தட்ட அந்த அன்பிரேக்கபிள் படத்தில் மாதிரி அவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றது தெரியாமே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை யாராவது அவர்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. அடுத்தது நம்ம இந்த சீரியல் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்கிங் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஒரு சீரியலுக்கு டைலாக் எழுதுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைலாக் எழுதுறது ரொம்ப நல்லது. இவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப டீட்டெயில்டாக டைலாக் எழுதிக்கிறாங்க. ஏன்னா இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கப்போ முடிஞ்சா கை கட்டை அவுத்துட்டு அடித்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதுவே நம்ம ஊரில் தான் எப்படி சொல்லியிருப்பான், இவர் படிக்கிற துப்பாக்கி விஜய் கட்டை அவுத்துட்டா அடித்து கிழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் ஆந்திரா சேர்ந்தவர், அதனால் இந்த டைலாக் சொல்கிறாரு. பவன் கல்யாணா, நீ கட் அவுத்து விட்டா கிழிச்சிடுவியா? அடுத்ததாக பார்க்க போகிற டீட்டெயில் என்னென்னா, அந்த வில்லனோட வண்டி. அந்த வில்லன் வந்து ஆந்திரா சேர்ந்தவன் அப்படின்றதுனால அந்த நம்பர் பிளேட்டு முதற்கொண்டு ஆந்திரா நம்பர் பிளேட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்டாக அந்த சீரியலுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலோட ஆரம்ப இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லை வச்சு எப்படி ஒட்டு கேட்குறது, அப்புறம் மைக்கு பக்கத்து ரூமில் யாருக்கும் தெரியாமல் எப்படி வச்சு ஒட்டு கேட்குறது, இந்த மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீரியலை பார்த்து யாரும் வன்முறையை கற்றுக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் உறுதியாகன்றது இந்த சீனை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, படத்துல வேணா ஹீரோ வந்து ஒரு 10-15 பேர்த்த அடிச்சு பறக்க விடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமாகலாம். ஆனால் சீரியல்னு வரும்போது அந்த 4 பேர்த்த அடிக்கிறது கூட லாஜிக்கா இருக்காதுல்ல. அந்த ஒரே காரணத்தை வில்ல வந்து அவங்க கூடவே இருக்கிற அடியாளுங்களுக்கு ஆரம்பத்திலே 2000 நோட்டு கட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அதனால தான் ஹீரோ ஜெயிக்கிறாரு. லாஜிக். இது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த புழுதி பறக்க பைக் சேசிங் சீன்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டெமோவையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, பெரிய பெரிய ஃபேனெல்லாம் வச்சு மண்ணை தூவி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கையில் மண்ணள்ளி கேமராவுக்கு முன்னாடி போட்டால் போதும் அப்படின்னு ஒரு நல்ல பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த டெக்னிக்கை நான் நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த அழகு சீரியல் அலசி ஆரம்பிச்சது போதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சந்திரகுமாரிக்கு போவோம். இந்த சந்திரகுமாரி வந்து பாகுபலிக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பாகுபலி இல்லை, பாகுபலிக்கும் மேலேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ் படங்கள்லேயே வராத டிராகனை கூட இந்த சீரியல் விட்டுக்கிறாங்க. அந்த டிராகன் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. அப்புறம் எனக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த டிராகன் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் இல்லை, அது என்னோட சொந்த டிராகன். அதுக்கு தினமும் பருப்பு குழம்பு சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன். மற்றபடி அது நிஜமாக கிராஃபிக்ஸ் எல்லாம் இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிற சீரியல் நாயகி. இதில் நல்ல விஷயங்கள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்ணில் மாட்டுச்சு. அது என்னன்னா, அது எடிட்டருக்கு வேலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அது என்னென்னா, அந்த சீரியல் எடுக்கிற மொட்டை மாடியில் வந்து வீடியோ கான்டிடிகேஷன் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ கான்டிடிகேஷன் வந்து சன் டைரக்டுக்கு ஆப்போசிட்டாக அது வந்து சன் டைரக்ட் வந்து சன் டிவி ஓடுது. அதனால் வீடியோ கானுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் அந்த டேப் ஒட்டி மறைச்சிருக்காங்க. வீடியோ எடிட்டர் மட்டும் சொல்லியிருந்தா அவரே அந்த இடத்த பிளர் பண்ணி மறைச்சிருப்பாரு. ஆனால் எடிட்டருக்கெல்லாம் இதுக்கு வேலை வச்சுட்டு அப்படின்ட்டு இவங்களே 10 ரூபா டேப்பை ஒட்டி அவருக்கான வேலையை மிச்சம் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி இதே போதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் சீரியல் பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது சீரியல் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.